Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு தான். So 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் நேத்தே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தாச்சு. நெடுவினாவும் கொடுத்தாச்சு, சிறுவினா, குறுவினா எல்லாமே கொடுத்தாச்சு. அண்ட் என்ன அணி வரைக்கும் படிக்கலாம்னு கொடுத்து நயம்பாராடல் பத்தி சொல்ல மறந்துட்டேன். நயம்பாராடல் வந்து இப்போ இதுல என்ன சொல்லிடுறேன். ஸோ ஓவரால் நான் இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இதை மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 75+ மேலே எடுக்கலாம் 90க்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 3-6 மார்க்கும் எழுத முடியும். நான் இங்கே இருக்க கொஸ்டின்ஸை போடுறது நேற்றே நெடுவினா போட்டேன். இருந்தாலும் இது வந்து இன்றைக்கி அதாவது லாஸ்ட் டே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா இதில் தான் மோஸ்ட்லி கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3-6 மார்க்கும் எழுத முடியும். எப்படின்னா துணைப்பாடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாடிவாசன், யானை டாக்டர், சிம்பொனி தமிழர், நர்த்தகி நடராஜன். ஸோ இது நாலுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். செயல் அப்படின்னா நன்னூல் பொதுப்பாயிரம், காவடி சிந்து, புரட்சிக்கவி இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நன்னூல் பொதுப்பாயிரம் ஃபஸ்ட் இயர் எல்லோரும் படிச்சிருப்பீங்க. காவடி சிந்து வந்து ஈஸியான கதை தான். அடக்கமுடைமை, ஒப்புரறிதல், வாழ்வின் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணுமே திருக்குறளோடது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒன்று வந்துடும். பட் திருக்குறள்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். உரைநடை வந்து பார்த்திங்கன்னா பௌத்த கல்வி, சமண கல்வி, மரபு கல்வி, அது சிதறிய கடிதங்கள், நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது, கல்லும் கதையும் சொல்லும். ஸோ இது நாலுமே நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், ஏதோ ஒன்று எழுதிடலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு 10 to 15 கொஸ்டின் கூட கிடையாது. இதையாவது ஒழுக்கமாக படிச்சிங்க. நேற்றே அவ்வளோதான் கொடுத்துருந்தேன், பட் அதை விட கம்மியாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ஸோ 6x3 18 அடிச்சிடலாம். ஸோ அப்புறம் நம்ம முக்கியமான மனப்பாட பகுதின்னு கேட்டிருந்தீங்க, அதையும் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக மனப்பாட பகுதியில் முக்கியமானதே சொல்ல மாட்டாங்க யாருமே. என்ன காரணம் கேட்டிங்கன்னா மனப்பாட பகுதி யாருனாலும் கிடைக்க முடியல. இப்போ +2க்கு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மனப்பாட பகுதி அன்எக்ஸ்பெக்டட் தான் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஸோ யுகத்தின் பாடல், பாயிரம் இது ரெண்டுமே ஈஸி தான். காவியமும் ஈஸி தான். புரட்சிக்கவி ரிப்பீட்டட் தான். புறநானூறு கேட்பாங்க, ஆனால் என்ன லைன் வேணாலும் கேட்பாங்க. புறநானூரில் எல்லா லைனும் படிக்கணும். இந்த தொலைந்து போனவர்களில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோடது 1லேருந்து 8 லைன் முடியாத ஒழுக்கம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே முக்கியம். நான் மனப்பாடத்தை கொடுக்கக்கூடாது, பட் இருந்தாலும் இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். படிக்க முடியாதவங்க திருக்குறள் வந்து எல்லாமே பார்த்தோம், அதில் நான் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அண்ட் 7 to 14 வந்து பார்த்திங்கன்னா நேற்றே நான் வீடியோவில் கொடுத்துருந்தேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ வைக்கிறேன். ஏன்னா பேஜ் நம்பரோடு போட்டு இதை மட்டும் படித்தா போதுன்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து 6 எழுத முடியும், பட் நம்மளால் 7 எழுதணும் இல்லையா அந்த செஷனில். ஸோ ஈஸி தான். 7 எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி இலக்கண தேர்ச்சி கொள்ளுன்னு ஒன்று இருக்குது. சொல்லாக்கம் என்றால் என்ன, அப்புறம் வந்து ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும், இந்த மாதிரி கேள்விகளும் அது கேட்குறாங்க. ஸோ அதுவும் ஒன்று கேட்குறேன். என்ன புணர்ச்சி, இதை பகுப்பது உறுப்பினரும் கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிட்டால் நம்ம 7 எழுதிடலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நேற்று கொடுத்த அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா 7 எழுதிடலாம். 7 to 14. அடுத்து 4 to 12 அதாவது நயம்பராடல், தமிழாக்கம் தருக, அப்புறம் வந்து ஒரு பழமொழி கொடுத்து வாழ்க்கை நிகழ்வோட எழுத சொல்கிறது, அணியெல்லாம் நேற்றே சொல்லிட்டேன். வேற்றுமேணி, சொற்பொருள் பின்வரும் அணி, சொல் பின்வரும் நிலையணி, ஊமை தொழிலணி, பிரிது மொழிதல் அணி, ஊமை அணி இதெல்லாமே நேற்று நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் நீங்கள் வந்து அணி எப்படி மார்க் போடுவாங்க வரைக்கும் சொல்லியிருப்பேன். ஸோ இது நீங்கள் அணியில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது, படித்து தான் ஆகணும். இதில் 4 கொடுத்து 5 கொடுத்து 3 சொல்கிறாங்க. என்னை கேட்டிங்கன்னா தமிழாக்கம் தருக கண்டிப்பாக படிச்சுங்க. பேஜ் நம்பரோட நேற்று போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. தமிழாக்கம் தருக அண்டு நயம்பாராடுதல் அண்ட் அணி, அப்படி அந்த 3 தான் நான் எழுத சொல்லுவேன். நயம்பாராடுதல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மையக்கருத்து எழுதுனீங்கன்னா 1 மார்க். மையக்கருத்து கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் மையக்கருத்து எழுதாமல் வந்து சும்மா நீங்கள் 3 நயம் மட்டும் எழுதிட்டு வந்து 3 மார்க் தான் கொடுப்பான். அப்போ அவன் ஏதேனும் ஒரு 3 நயம் தான் கேட்குறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மையக்கருத்து ஃபஸ்ட்டு எழுதிருங்க. மையக்கருத்துனா என்ன சொல்ல வராங்கன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் எதுகை மோனை இயல்பு மட்டும் எழுதிக்கோங்க. போதும், 4 எண்ணம் போதும். சரிங்களா? 4 ஹெட்டிங்க்கு 4 மார்க் கிடச்சிடும். அடுத்தது குருவினா. ஸோ குருவினால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான, என்ன கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லுவேன் 5 இயரில் படிச்சிருங்க அப்படின்னு. இருந்தாலும் நேற்றே அதுக்கும் வீடியோ போட்டாச்சு. நான் திரும்ப அதே போட விரும்பல. ஸோ அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க, அதை பார்த்துருங்க. அப்போ 4x4 10 மார்க் குருவினா. ஏன்னா 3 செய்யுள் 2 உரைநடை எழுதணும், எழுதிடலாம். 4x4 16 செய்யுள் உரைநடை சிறுவினா வந்து 2 சிறுவினா செய்யுள் எழுதணும், 2 சிறுவினா உரைநடை எழுதணும். ஒன்று நீங்கள் ஃபஸ்ட்டு 4 இயலோட எல்லா சிறுவினாவும் படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு எழுதிடலாம், எல்லாமே எழுதிடலாம், கன்ஃபார்ம் எழுதிடலாம். இல்லையா நம்ம நேற்று கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் பாக்ஸில் வச்சுருக்கோம், அது நீங்கள் படிச்சிங்கன்னா கூடவே 4மே எழுதிடலாம். நான் இருக்கிறதுலே கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்சது கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே கம்மி பண்ணால் அது வராமல் கூட போகலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குருவினா, சிறுவினா, அதுக்கப்புறம் 7 to 14 எழுதிடலாம். இந்த 14 1 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் ஃபஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. புக்கின் வந்து படிக்க முடியலன்னா நூல்வெளி அந்த கொஸ்டின்ஸாவது நல்லா படிச்சுட்டு அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கனாலே 14 1 மார்க்ஸும் அடிச்சிடலாம்.
ஸோ ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா புணர்ச்சி பகவ உறுப்பிலக்கணம் கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவரால் திருக்குறளோட அந்த புக் பேக் இருக்கும், 2 இயலோட திருக்குறள் இருக்குது. அந்த 2 இயலோட திருக்குறள்லேருந்து புக் பேக்கில் இருக்க அந்த முக்கியமான பகுதி புணர்ச்சி விதியும் பகுதி உறுப்பிலக்கணம் எழுத்தோட அந்த இது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை அது டைம் கிடைக்கலனா அதுக்கு பதில் வேறு எதாவது பார்த்துக்கிங்கன்னா நமக்கு அந்த செஷன் 9 கொடுத்து 7, ஸோ எழுதிடலாம். ஸோ நீங்கள் பாருங்கள் அது எப்படின்னா, ஏன்னா புணர்ச்சி பகுப்பு உறுப்பிலக்கணம் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். ஐ மீன் நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியம். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், நெடுவினா படிக்கிற கஷ்டமாக இருக்குது, எனக்கு இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ தான் என்னால் படிக்கவே முடியல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்த நெடுவினாலாம் முடிச்சிருங்க. நான் கொடுத்த நெடுவினா எல்லாமே முடிச்சிருங்க. அந்த நெடுவினா முடிக்கிறதுக்கு மத்தியானம் கூட ஆகாது. ஏன்னா வந்து துணைப்பாடம் எடுத்துட்டிங்கன்னா துணைப்பாடத்தில் வந்து 4மே கதை தான். என்ன நீங்கள் உரைநடை செய்கையில் எது எழுதினாலுமே குறிப்புச்சட்டம் போட்டு எழுதுங்க. திருக்குறளுக்கு மட்டும் தான் குறிப்புச்சட்டம் போட முடியாது, பட் அதுலேயும் போட்டு எழுதலாம் நினச்சா. ஸோ இருந்தாலும் குறிப்புச்சட்டம் போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் 6 மார்க்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை முடிங்க. துணைப்பாடம் இது வந்து கதை தான், கதை மாதிரியாவது தெரிஞ்சுக்கிட்டு போய் எழுதுங்க. செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திருக்குறள் 3ஐயும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது 3, அதுக்கப்புறம் நமக்கு மத்தியானத்துக்கு மேலே கூட ஐ மீன் ஒரு 3 to 4க்குள்ளே நீங்கள் இது முடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மனப்பாடமெல்லாம் படிக்க வேணாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிறுவினா குருவினா முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கே நைட் ஆகிடும், நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா ஒவ்வொன்றுமே நம்ம சும்மா படிக்க முடியாது, நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், ஸோ அதுக்காக படிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் எவ்வளோ குயிக்காக படிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து ஒரு 7 to 8க்குள்ளே நைட்டுக்குள்ளே முடிச்சிங்கன்னா தான் 4 to 12 6 அணி அந்த இதெல்லாம் பார்த்து 7 to 14 பார்க்க முடியும். ஏன்னா அது ஈஸி தான், சீக்கிரமாக பார்த்துடலாம். ஒரு 2 hours இருந்தால் போதும். குருவினா சிறுவினாவும் நெடுவினா எல்லாமே சேர்த்து 8 மணிக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்க நைட்டு, அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். கடைசியில் மனப்பாட பகுதி படிக்க முடியலன்னா எனக்கு தெரியாது என்ன காரணம் கேட்டீங்க. நீங்கள் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. முதல்ல மனப்பாட பகுதியெல்லாம் நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன்னா பிரச்சனை இல்லை. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா? ஸோ அதனால் மனப்பாட பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல படிச்சதுனா தான் படிக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் லாஸ்ட் மினிட் வந்து இதெல்லாம் படிங்கன்னா படிக்க முடியாது. ஓகேவா? ஸோ திருக்குறளும் அதே மாதிரி தான், நீங்கள் முதல்ல படிச்சிருந்தீங்க எழுதலாம். இது அதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த 6 மார்க் வந்து அதை மனனம் ப்ளஸ் திருக்குறள் அந்த 6 மார்க் வந்து உறுதியாக என்னால் சொல்ல முடியாது. உறுதியாக சொல்ல முடியாதுன்னா படித்தா எழுத்தரலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் மீதி எல்லாமே நீங்கள் நல்லபடியாக பண்ணிங்கன்னா கூட 90க்கு சும்மாவே 60 எழுத்தரலாம் அப்படிங்கிறதுனால உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் வந்து நான் வந்து இன்னுமே கம்மி பண்ணியிருப்பேன், பட் வேணாம் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இது ட்ரை பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பேசுகிறேன். தேங்க்யூ.